நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் எனக்கு செய்ய போகிறது பாசிப்பருப்பு சாம்பார். பாசிப்பருப்பு வந்து 150 கிராம்ஸ் இல்லைனா 100 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறையா ஒரு பாசிப்பருப்பு. இது கூட வந்து ஒரு பல் பூண்டு, கூடவே வந்து பூசணிக்காய் வந்து நம்ம நல்லா அரிஞ்சிட்டு அதையும் நல்லா வேக வச்சுட்டு மசிச்சுக்கணும். இது கூட வந்து ஒரு 8 பொருள், அதாவது மிளகு, வெந்தயம், மல்லி, சோம்பு, சீரகம், இது எல்லாமே நம்ம வந்து வறுத்துட்டு இந்த சாம்பார் கூட மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம். சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு தாளித்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பாசிப்பருப்பு சாம்பார். பாசிப்பருப்பு சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 30 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே வதக்கிறதுக்கு, இதை வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். அதாவது சின்னதாக இருக்கிறது, பெருசாக இருக்கிறதெல்லாம் நம்ம அரைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். ஒரு தக்காளி, இதில் வந்து ஒரு 8 சின்ன வெங்காயம் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 15 வெங்காயம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து நம்ம புளி எடுத்து நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். சாம்பார் பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா விதை, 5 வரமிளகாய், ஒரே ஒரு பட்டை, சோம்பு வந்து ஒரு சிட்டிகை போட்டால் போதும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக. 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன். பெருங்காயம், காய் வந்து நம்ம பூசணிக்காய், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம், பீன்ஸ், எவ்வளோ காய் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்னா, பாசிப்பருப்பு வந்து 100 கிராம் எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். பூசணிக்காயும், பூண்டு வந்து 4 பல், இதையும் நம்ம சேர்த்து தனியாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இது கூட வந்து நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வேகணும். ஆக்சுவலாக இது 100 கிராம் போட்டிங்கனாவே சாம்பார் வந்து நிறையா வரும். அதிகமாக இதே வந்து 8 பேர் வந்து தாராளமாக சாப்பிட்ற மாதிரி வரும். இதை வந்து நல்லா கொலையை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் பண்ணிக்கலாம். இது நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு கடலைப்பருப்பு, வெந்தயம் சிம்மில் வச்சுக்கோங்க. வரமிளகாய் நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். சோம்பு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு வறுத்துக்கலாம். பட்டையும் போட்டுக்கிறோம். பட்டை என்னென்னா அந்த சாம்பாருக்கு வந்து நல்லா வாசம் கொடுக்கும். கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வரமிளகாய், இப்போது ஓரளவுக்கு நல்லா அதாவது கோல்டன் கலர் ஆகிடுச்சு, பொன்னிறமாக நல்லா இதாகிடுச்சு, ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம தக்காளி, கொஞ்சமாக அந்த சின்ன வெங்காயத்தையும் நம்ம போட்டு வதக்கிக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் விட்டிங்கன்னா போதும். ரொம்ப அதாவது என்னென்னா ரொம்ப இதாகணும்னு அவசியம் இல்லை, வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சூட்லேயே வதங்கிக்கு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். மண் பாத்திரம் வச்சாச்சு. நம்ம காஞ்சிருச்சு. ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் நான் விட்டுருக்கேன். ஆயில் நல்லா காயிட்டோம். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். பொரிஞ்சாச்சு. இப்போ பெருங்காயம், சின்ன வெங்காயம், இது வந்து நான் கட் பண்ணல, முழுசாகவே போட்டிருக்கிறேன். இதை நல்லா நம்ம வதக்கிட்டு, அதாவது பூசணிக்காய், முருங்கைக்காய், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா கொதிக்கட்டும்.
இந்த காய் வந்து நல்லா நம்ம வதக்கிக்கணும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஏன்னா இது தண்ணி இல்லைங்கிறதுனால நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ தான் காய் எல்லாமே வேகும். இப்போ நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். நல்லா காய் வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்கு. பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா வெங்காயம், பட் காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். போதும் இதுவே. நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு காய். இப்போ வந்து நம்ம பருப்பு வந்து வேக வச்ச பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பூண்டு, கொஞ்சமாக பூசணிக்காயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சதுன்னா நம்ம லாஸ்ட்டில் வந்து ஒரு 2 மினிட்ஸுக்கு மட்டும் நம்ம புளி ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஓப்பனில் வச்சுக்கோங்க, இல்லைனா பொங்கிடும். இப்போ குழம்பு கொதிச்சிட்ருக்கு. நம்ம வந்து லைட்டாக வந்து நான் புளி வந்து கரைச்சிருக்கேன். கொஞ்சமாக தான் இருக்குது. இதை வந்து நான் வடிச்சிட்டு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது மீதி வந்து தேவையில்லை. சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பீர்க்கங்காய் சாம்பார். பீர்க்கங்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. அதாவது நீர்ச்சத்து உள்ள காய். இதை வந்து என்னென்னா நம்ம வந்து இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு துவரம் பருப்பு நம்ம தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து வெங்காயம் நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தக்காளி இருந்தாவே போதும். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது பீர்க்கங்காய் சாம்பார். அதாவது இதுக்கு வந்து புளியும் வெங்காயம் இல்லாமல் நான் செய்ய போகிறேன். பூண்டு எதுவுமே தேவையில்லை. அதாவது வெங்காயம் பூண்டு சேர்த்தாதவங்க இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 50 கிராம் துவரம் பருப்பை நான் வந்து ஒரு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஒரே ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, பீர்க்கங்காய் வந்து ஒரு 2 இது வாங்கியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள். நீங்கள் தேவைன்னா மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு வரமிளகாய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பருப்பு கூட தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நம்ம வந்து 1 விசில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இது கூட ஒரே ஒரு தக்காளி, துவரம் பருப்பு, மஞ்சத்தூள் இருக்குது. இன்னொரு 1/2 டம்ளர் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தையும் நம்ம இது கூடயே சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு பெருங்காயம் போடணும். இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து காய் கட் பண்ணி தாளிச்சுக்கலாம். பேன் வச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காயிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டோம். இப்போ நம்ம கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம்.
இதுக்கு ஒரே ஒரு வரமிளகாய், பச்சை மிளகாய், அதே மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காயை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். காய் வந்து நிறையா இருக்கும். ஆனால் இது வந்து என்னென்னா நம்ம வந்து வைக்கிறப்போ கொஞ்சம் நேரம் ஆகிறப்போ நல்லா இது வந்து நீர்க்காய்ங்கிறதுனால நல்லா தண்ணி விடுதில்ல. நீங்கள் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு நீங்கள் 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு டைம் இடையில நம்ம 2-3 டைம் கிளறிக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இடையில நான் எடுத்து விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வேக வச்ச பருப்பை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாம்பார் பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து ஏன்னா மிளகா போட்டிருக்கனால நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போது 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பீர்க்கங்காய் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் பீர்க்கங்காய் சாம்பார் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.